ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு மனவேதனையோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மனவேதனையிலிருந்து வெளியே வாங்க. அதே வந்து நினச்சினும் புலம்பினும் இருந்தால் அப்படியே உட்காந்துனே இருக்க வேண்டியதுதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 2-3 நாளாக வந்து தூக்கமே வரல. ஒரு திருப்தி இருக்கும் பார்த்திங்களா, அந்த திருப்தி எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ எப்படி எக்ஸாம் வருமோ, எந்த மாதிரி கொஷின் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து மைண்ட்குள்ளே ஓடினே இருக்கும். இன்றைக்கோட லாஸ்ட்டு எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிட்டோம்னா இதோட நம்ம வந்து ஃப்ரீயாக ஆகிடலாம் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்து எக்ஸாம் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம்னா இதோட வந்து ஒரு 2 நாள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே இருக்கும். அதே ஒரு மைண்ட் செட்டோட தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து அதுக்குள்ளே போனேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த திருப்தியே வந்து இல்லை. எக்ஸாம் வந்து முடித்தோம், டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்து அந்த கொஷின் பேப்பரை பார்த்த உடனே வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லக் இருந்தால் வேலை. நம்ம எந்த கொஷினை வந்து ஒரு 1.5 hours கிட்ட நான் தமிழ்லேயே உட்காந்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஜிஎஸ் வந்து இந்த 1.5 hours வந்து கொஷினை கூட படிக்க முடியாத நிலமையில் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா 1.5 hours வந்து தமிழ்லேயே வந்து என்ன வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 hours வந்து ஜிஎஸை வந்து பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைமே வந்து கிடைக்காம போயிடுச்சு. சரி, தெரியாத கொஷினுக்கு வந்து உட்காந்து யோசித்து என்ன பிரயோஜனம்? அப்போ லக் இருந்தால் வரட்டும், இனிமேல் வந்து வரா கட்டி போட்டோம் அப்படின்ற ஒரு நிலமையில தான் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தேன் கடைசி மினிட்ல. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா லக் இருந்தால் அந்த வேலை வந்து வரும். எழுதியிருக்கிற ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து வேலை வாங்குறாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக் இருந்தால் அவங்க வேலை வாங்குவாங்க. அவ்வளோதான் வந்து என்னை பொறுத்தவரையும் நான் இந்த எக்ஸாமில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ குரூப் 2 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. இந்த குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். இதுக்கு படிக்கலாமா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போய்ட்டு படிக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட் வந்து இருக்குது. நீங்கள் எந்த மனநிலைமையில் இருக்கீங்க? வேலைக்கு போய்ட்டு படிக்கலாமா இல்லை படிக்காமல் ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.